வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம iQOO Neo 6 மொபைலில் ஒரு ஷார்ட்டாக ஒரு அன்பாக்சிங் ஒன்று பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த iQOOவில் வர டப்பா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே கலரில் தான் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் சீல் கட் பண்ணதுக்கு 2 இடம் கொடுத்துருவாங்க. ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு சின்னதாக ஒரு லேபிள் மட்டும் போட்டுருவாங்க. ஸோ அதில் தான் வந்து உங்களுடைய பிராண்டு என்னவோ அதை போட்டுடுறாங்க, அதாவது மாடல் நம்பரு, மாடல் நேமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா iQOO Neo 6 8GB RAM 128GB வேரியன்ட். ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கர். ஸோ ஒரே டப்பா தான் எல்லாத்துக்கும். இந்த ஸ்டிக்கர் மட்டும் வேறு வேறு அடித்து எல்லாத்துக்கும் ஒட்டி டப்பா உள்ள போட்டு வச்சுருவாங்க. ஓகே, இப்போ டப்பாவை திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே நமக்கு மொபைல் இருக்குது. ஸோ மொபைல் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே வேறு என்ன இந்த அட்டை எது கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு டிபியூ ஜெல் கேஸ் ஒன்று இருக்குது அண்டு சம் புக்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த புக்லெட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வாட் சார்ஜர் ஒன்று இருக்குது, யூஎஸ்பி கேபிள் அண்டு ஒரு சிம் எஜெக்டர் டூல். ஸோ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு மொபைலுக்கு வரும். மொபைல் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, மொபைலில் ரேப்பரை விட்டு ரிமூவ் பண்ணோம்னா எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். கலர் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, மொபைலை நீங்கள் பூட்டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு iQOO 5G அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் வருது. ஸோ மொபைலில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சென்டரில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருவாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் அண்டு வால்யூம் பட்டன் கொடுத்துருவாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று இருக்குது அண்டு ஐஆர் பிளாஸ்டர் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ லெஃப்ட் சைடு உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 64 MP மெயின் கேமரா அண்டு 8 MP அல்ட்ரா வைடு, அப்புறம் 2 MP ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் ஹோலில் சென்டரில் ஒரு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த iQOO Neo 6க்கு இந்த கவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற கவர் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காத வரைக்கும் கேமரா சாம்பிள்ஸ் நல்லா தான் இருக்குது. ஒருவேளை அப்டேட்ஸ் கொடுத்தா கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுமா இல்லை ஏதாவது டிகிரேட் ஆகுமா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாம்பிள் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த iQOO Neo 6ஓட செல்ஃபி கேமராலேருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா iQOO Neo 6ஓடைய ரியர் கேமராலேருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து 4Kல தான் ஷூட் பண்ணுறோம். 4Kல மேக்ஸிமம் நம்ம 60 FPS வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ 4Kல ஷூட் பண்ணும்போது ஜூம் இன் பண்ணாலும் ஜூம் ஆகுது. ஸோ கேமரா குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டீட்டெயில்ஸ் லெவலும் பர்ஃபெக்டாக இருக்குது, டைனமிக் ரேஞ்சும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லோ லைட்லாம் நம்ம கம்பேர் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் நான் எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ ரியர் கேமரா டீட்டெயில்ஸ் லெவல் பர்ஃபெக்டாக இருக்குது. கலர் ரீப்ரொடியூசிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஃப்ரண்ட்டு கேமராவும் போர்ட்ரேட் மோட்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் யாராவது Android 13 அப்டேட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் எனக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா 12.7.11 W30 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் தான் இருக்குது. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் எதுவும் செக் பண்ணல. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா மேபி லாட் ஆஃப் அப்டேட்ஸ் இருக்கலாம். ஸோ அப்டேட்ஸ் கொடுக்கலாமா வேணாமா, கொடுத்தா என்னாகும், கொடுக்கலனா என்னாகும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீடியோவிலையும் உங்களுக்கு லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோர்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் உங்களுக்கு ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க.
மெயினாக நீங்கள் இந்த டியூல் வியூவை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டியூல் வியூவும் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்டரில் பார்த்தீங்கன்னா நைட் மோடு ஒன்று கொடுத்துருவாங்க, போர்ட்ரேட் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. போர்ட்ரேட்டுக்கு லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக உங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்டு மோர் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ஐக்யூலையும் வர மாதிரி, iQOO அண்டு விவோவில் வர மாதிரி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த iQOO Neo 6 பெஸ்ட்டாக இல்லை iQOO Neo 7 பெஸ்ட்டாக அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரிவ்யூலாம் செக் பண்ண வரைக்குமே பார்த்தீங்கன்னா iQOO Neo 6ல் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் iQOO Neo 7ஓட கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.